மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக 66வது பழ கண்காட்சி குன்னூரில் சிம்ஸ் பார்க் பூங்காவில் நடைபெற்றிருக்கு. இன்றைய நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் யார் நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் யாருங்க பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் தி நீலகிரிஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் இந்த ஃபங்க்ஷன் அங்கே ஈவெண்ட் நடத்தியிருக்கோம். இருக்காங்க. அவங்க தான் காலையிலேருந்து இந்த ப்ரோக்ராமை நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட கேட்கலாம். அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்க என்ன குரூப் டான்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ அவங்க சொல்லுவாங்க. தான் வந்திருக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சர் இந்தியா டான்ஸ் இதில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மதி சாருக்காக தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் தேங்க்யூ சார். ஈவினிங் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் இந்தியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோம். அதோட நீலகிரி மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பழ கண்காட்சி குன்னூரில் நடந்திருக்கு. இந்த பழ கண்காட்சியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த குன்னூரில் சிம்ஸ் பார்க்கில் 66வது பழ கண்காட்சியில் விதவிதமான பொருட்கள்லாம் வந்து புதுசாக நம்மளுக்கு கண்காணிப்பு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு புதுசாக டைனோசர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்வலாக எதுவும் பண்ணதில்லை. இது பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஊட்டியில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த டூரிஸ்ட் பிளேசஸில் வைக்கிற மாதிரி இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கண்காட்சி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார். சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஷோவை பற்றி இங்கே குன்னூருக்கு வந்ததை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள். ஊட்டி குன்னூர்னாலே ஸ்பெஷல் தான். அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே இருக்கிற ஈவெண்ட் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையுமே நல்லா ஸ்டேஜில் வெல்கம் பண்ணி அப்ரிஷியேஷன்லாம் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஷோவில் வந்து ஒன்று பார்த்தோன்னா அந்த பேர்ச்சம்பழத்தில் ஒரு டைனோசர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி டெம்ட்டாகவே இருந்தது. நான் எப்படா இப்போ விட்டிங்கன்னா கூட நான் அதை போய் எடுத்து சாப்பிட்லாம் தான் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நல்லா இருந்தது. அவ்வளோதான். ப்ரோ, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எவ்வளோ டான்ஸ் ஷோ பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு பண்ண டான்ஸ் ஷோ எப்படி இருந்தது? உங்களோட டான்ஸ் ஷோ எங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து மேட்டுப்பாளையத்தில் TN40 யோகி டான்ஸ் அகாடமிங்கிற ஃப்ளோரோட ஃபவுண்டர் மிஸ்டர் யோகி சரவணன். இவரெல்லாம் என்னோட மாஸ்டர். நாங்கள் நியர்லி வந்து 150+ ஷோஸ் நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம். அண்ட் 150 ஷோஸ் 200+ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் அப்ராட் வரைக்கும் லைக் கத்தார் அண்டு நிறையா கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் வரைக்கும் போயிட்டு நாங்கள் வந்து காம்படிஷன்ஸ் அண்டு நாங்கள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ் சச் அ ரியலி டேலண்டட் கை. பொதுவாக சொல்லணும்னா பல டிவி ஷோஸில் வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. குழந்தைங்களையும் சரி, அவரும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி அண்ட் தமிழன் டிவியில் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேம் அண்ட் நேமை வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்.